வணக்கம். முக்கிய செய்திகள். புழல் சிறையிலிருந்து கைதி தப்பி ஓட்டம். நேற்று இரவு வீச்சருவா வீரப்பன் என்ற ஆயுள் தண்டனை கைதி புழல் சிறையிலிருந்து தப்பி ஓடியிருக்கிறான். மதுரை ஆண்டிப்பட்டியில் பல கொலை வழக்குகளில் சிக்கி ஆயுள் தண்டனை பெற்ற வீச்சருவா வீரப்பன் என்ற ரவுடி நேற்று அதிகாலை 3 மணி அளவில் சிறையிலிருந்து தப்பிய போது அவனை பிடிக்க முயன்ற ஒரு ஜெயிலரை இரும்பு கம்பியால் அடித்து சாகடித்திருக்கிறான். அடுத்ததாக அவனை பிடிக்க வந்த 2 காவலாளிகளை தலையிலும் கைகளிலும் இரும்பு கம்பியால் பலமாக தாக்கி காயப்படுத்தி இருக்கிறான். அதற்கு பிறகு சுவர் ஏறி குதித்து தப்ப முயன்ற போது என்னங்க நியூஸ் கேட்டீங்களா? வீரப்ப ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா? செய்துவிட்டு அங்கிருந்து உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். வீரப்ப ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா? எனக்கும் கேக்குதுடி. பிரபல ரவுடி என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன பிரயோசனம்? சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளனர். மற்ற 2 சிறைத்துறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொஞ்சம் சட்னி வச்சுக்க. சிறைக்குள் இருந்த வீரப்பன் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் கீழே உட்காந்து சாப்பிடக்கூடாது. எனக்கு பழைய போச்சியா? என்ன பழைய போச்சு? சேர்ல உட்காந்து சாப்பிடு. நீ சொல்ல மாட்டியா? நான் சொன்ன எங்க கேக்குறாங்க? இந்த வழக்கு விசாரணை மதுரை உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டது. அவனுக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல வராத நிலையில் இன்ஸ்பெக்டர் செந்தூரன் அவர்கள் கடும் முயற்சி எடுத்து தகுந்த சாட்சிகளை நீதிமன்றத்தில் கொண்டு வந்து ஆஜர்படுத்தியுள்ளார். நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த காவாலி பையில எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பிடிச்சிய. வாடா வெண்ண. இருங்கடா, அவன் ஒண்ணும் பண்ணாதீங்கடா. பாவண்டா, அவன் குண்டில ஒண்ணு சொருவி வச்சிருப்பான். அதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே போய் வேடிக்கை பாருங்க. டேய் விளக்கென்ன, உசுருக்கு பயந்து ஒண்ணு நான் ஓடி வரல. உனக்காக இங்க ஒரு குழி ஒண்ணு வெட்டி வச்சிருக்கேன். ஒன்னு அதுல போட்டு மூடுறதுக்காக தான் கூட்டு வந்தேன். சித்தப்பு, அதே குழியில போட்டு ஒன்னே மூடுறதுக்கு தான் பின்னாடியே ஓடியாந்தேன். உங்களுக்கெல்லாம் தலையை வெட்டுறது நகை வெட்டுற மாதிரி சாதாரணமா போச்சுல. கரை வெட்டி கட்டின திமிரு. உன்னை இங்கேயே பொட்டுன்னு போட்டுவிட்டு பொசுக்குன்னு கேச முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா உனக்கு இது பத்தாதிரியே. இருட்டற இரும்பு கம்பி வரட்டு களின்னு வாழ்க்கை பூரா உனக்கு வைத்தியம் பண்ணணும். டேய் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குடா. அதுக்கு முன்னாடி உன் தலை இருந்தா தானடா. போடுறா. என்ன சித்தப்பு, குண்டியில சுட்டுட்டேன்னு கடுப்பா? பாயிண்ட்டுக்கு தான் குறி வச்சேன், திரும்பிட்டேன். அப்பே சொன்ன கேட்டையாடா? அந்த தூய்மையை குடிக்க வெட்டி கொட்டு வாடாண்டு இந்த கிளி வச்ச கேட்டையாடா? அதை விட்டு அவனை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தின. வாடா வெண்ண. ஐயா வணக்கங்க. ஐயா கடந்த 5 வருஷத்துல 9 கொலை பண்ணியிருக்காங்க. அரசியல் பின்புலம் இருக்கிறதுனாலையும் பெரிய ரவுடின்றனாலையும் பொதுமக்கள் பயந்துட்டு சாட்சி சொல்ல வரலைங்க. ஆனால் நான் எல்லாரையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி சாட்சி சொல்ல வச்சு அவன் குற்றவாளியை நிரூபிச்சிருக்காங்க. ஐயா, பொதுமக்கள் எல்லாருமே நம்மளை காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கையை காவல்துறை மேலே வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் நானும் இதை பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கலன்னா எங்கள் எல்லாரையும் தண்டித்த மாதிரி ஆயிடுவீங்க. யுவர் ஆனர், இது வரைக்கும் இந்த வீரப்பன் 9 கொலைகளை பண்ணியிருக்கான். இப்போ கடைசியாக இன்ஸ்பெக்டர் செந்தூரன் அப்பா மாயாண்டி தேவர் தலையை வெட்டி வீசியிருக்கான். இது எல்லாம் தக்க சாட்சியங்களோட கோர்ட்டில் நிரூபிச்சிருக்கோம் யுவர் ஆனர். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கொலை குற்றவாளி வெளியே சுத்தவே கூடாது யுவர் ஆனர். ஆகவே இவனுக்கு அதிகபட்ச தண்டனையாக மரண தண்டனை அளிக்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இந்த குற்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வீரப்பனுக்கு எதிராக அரசு தரப்பு சாட்சியங்களின் அடிப்படையிலும் ஆவணங்களின் அடிப்படையிலும் அனைத்து கொலைகளையும் வீரப்பன் தான் செய்துள்ளான் என சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிகிறது. எனவே வீரப்பன் தான் குற்றவாளி என இந்த நீதிமன்றம் ஊர்ஜிதம் செய்கிறது.
ஆகையால் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 302 கீழ் ஆயுள் தண்டனையும் அத்துடன் சேர்த்து 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. இல்லை செந்தூர பாண்டி, எனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துறேன்னு சந்தோஷப்படுறியா? 2 வருஷத்துக்குள்ள ஜெயில் கம்பியை உடைச்சு வெளியே வந்து உன் குடும்பத்தைய வெட்டி சாய்க்கல. நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்லடா. அந்த கொலைகார பாவி அன்னைக்கு கோர்ட்ல கத்துனது இன்னும் என் காதுல ஒழிச்சிட்டே இருக்கு. பாத்தியல அத்தை, எவ்வளவு சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் கூட காதுல வாங்க மாட்டேங்கிறாங்க. அவை ஏண்டி பயப்படணும்? அவை மாயாண்டி தேவர் மகிந்தி. சூப்பர்ப்பா. எனக்கு வர கெட்ட கெட்ட கனவா வருது. இவர் பக்கத்துக்கு போறாரு. மைசே, கதவு பிடிக்கோ. சரி. ஹாய் சார். ஹாய் சார், கமிஷனர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. தெரியும். ஓகே சார். குட் மார்னிங் சார். நீங்கள் ஆஃபீஸ் போங்க, நான் போய்க்கிறேன். ஓகே சார். ஓகே ஓகே சார். சார், கமிஷனர் இந்த கேஸ் அந்த கேஸை நம்மளை எடுக்க சொல்லியிருக்காங்க, அதானே? மறுபடியும் திருடம்புலி சாட்டம் ஆடணும். ஆடிடுவோம். அண்ணே, சாதாரண இன்ஸ்பெக்டராக இருந்தான், உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டான். ப்ரொமோஷனுக்கு மேலே ப்ரொமோஷன். இப்போ சிபிசிஐடியில் பெரிய ஆஃபீஸராக இருக்கான். இல்லை, அவன் வீடு எங்க? அண்ணே, நுங்கம்பாக்கம் லேக் ஏரியா 5ஆம் நம்பர் வீடுண்ணே. அம்மா, டைம் ஆச்சு, லஞ்ச் பேக் கொடுங்க. நானே பயந்து செத்துட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு போறலா? ஸ்கூலுக்கு எங்கே போவேனா? போ. நான் இப்ப வெளியே வந்துட்டேன்ல, அவனுக்கு நான் ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறேன் பாரு. அம்மா ஸ்கூல் போவேனா சொல்றாங்க பாரு. அப்பத்தா போத்தா ஏடி சின்ன பிள்ளைய போய் பயமுறுத்துற? அம்மா அப்பத்தா போ சொல்லிட்டாங்க. இந்த போ, என்ன வேணாலும் பண்ணு. லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போ. இரு, அப்பாக்கு ஃபோன் பண்றேன். மகேஷ் இங்கப்பா பாடி. போய் கதவை தோற. எந்த களவாணி பையன் வந்தாலும் போட்டு தள்ளிடுறேன். அத்தை, போடி தைரியம்மா, போடி. ஐயோ ஆத்தாடி. ஏதா என்னது? ஏன் சாமி, எப்பயும் பெல் அடிச்சு தானே வருவேன். கரண்ட் இல்லைன்னா என்ன பண்றதா? கதவை தட்டி தானே வருவாங்க. அதான் பேனு சுத்தலையா? அத்தை, வீரப்பா மகனை போடுறானோ இல்லையோ, நீயே போட்டுருவ போல இருக்க. நீ வேற. ஏய், இது மாயாண்டி தேவி துப்பாக்கிடியே. நல்ல வேலை ஒண்ணும் பண்ணாது. கீழே குனிஞ்சனால தப்பிச்சேன். அப்பையும் குறி வைக்கிற மாதிரி நெத்திக்க வைக்கிறியத்தா? அது முதல்ல செருப்புல மாட்டுங்க. போனை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுக்கலான்னு வந்தா உங்க அப்பா தான் இந்த கலாட்டா. என்ன சிரிப்பு? யார் வரா யார் வரான்னு பார்த்து சுடணும்தா. அப்பா, நீங்க எனக்கு முட்டை கொடுக்காம போனீங்களே, அதனாலதான். ஐயோ சாரிடா தங்கம். அண்ணே, இதாண்ணே செந்தூரா வீடு.